நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறே நம்பசவன். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறே. உங்கள் ஆற்றலை நல்ல உற்சாகமா நன்மை உண்மையே சாதித்தே. எல்லாரோட மனநிலையும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமான நிலையில இருக்கணும். ஏன்னா இது காலை சண்டே அப்படின்னா அப்பாவுக்கு ஸ்பெஷல். அவருக்கு இந்த வாரத்துக்கு முதலாம் நாளிலே அது சமூகத்தில் அவரை காணபடி வந்திருக்கணும். ஒருத்தரோட மனநிலை கூட என்னவா இருக்கக்கூடாது, துக்கமா துயரமா அப்படி பாடுறது நம்ம வரல. அப்பா செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு ஆண்டுகளை நன்றியோடு சிரிக்கும்படி அவரை பாடி மகிழ்ச்சிப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். சொல்ல ஆற்றலை நல்ல கரங்களோட சத்தம். தந்தை உண்மை
நிஜமானதே என் இயேசுராஜனே எஜமானனே என் இயேசுராஜனே நல்ல எல்லாரும் அர்ப்பணிச்சு எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் எல்லாரும் வாயை திறந்து இது ஒரு பாடல் இல்லைங்க இது ஒரு பாடல் இல்லை இது ஜெபம் எஜமானனே என் இயேசுராஜனே எஜமானனே என் இயேசுராஜனே எல்லா வாயை விரிவாய் திறந்து எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே நீ உள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்லணும் நீ உள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்லணும் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எல்லாரும் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே உம்மை
பிரசனத்துக்குள்ள இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை இனி வரப்போற காரணங்களிலே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை 2024ஆம் ஆண்டிலே நமக்கு அப்பா கட்டளை வர. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி நல்லா கட்டி நல்லா கட்டி நல்லா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்முடைய அன்பின் ஊழியக்காரத்தையோட செய்தியை நம்ம மத்தியில் கொடுப்பார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை வகிக்கப்படுவோம். Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர், இருக்கின்றவராகவே இருக்கிறார். நம்ம காண்கிற தேவன், நம்ம நடத்துகிற தேவன், நம் மத்தியிலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் பிரசன்னம் நம் சபையிலே உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து நம்ம நடத்துகிறார். Praise the Lord. Hallelujah. மறவாமல் நினைத்தீரையா, நன்றி மறவாமல் நினைத்தீரையா, நன்றி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே.
என்னை சுமந்து காத்து தந்து கேட்டீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மறநன்றி மறவாமல் நினைத்தீரையா. மறநன்றி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவை தேடி வா, பேரின்பம் இருக்குது. இன்பம்
இருக்குது. உள்ளத்தின் பாரம் எல்லாம் உரைத்திடுவோமே, உத்தமன தேவனுக்கு வாழ்ந்திடுவோமே. உள்ளத்தின் பாரம் எல்லாம் உரைத்திடுவோமே, உத்தமன தேவனுக்கு வாழ்ந்திடுவோமே. உள்ளத்தில் வாழ்வதுதான் இன்பமே, உமது கிருபை வழி நடத்தி செல்லுமே. தேவா, இன்பம் இருக்குது, இந்த உலகத்தையே தேடி போன அழிவு இருக்குது. தேவா, இன்பம் இருக்குது, இந்த உலகத்தையே தேடி போன அழிவு இருக்குது. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி காட்டுது, ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி காட்டுது. ஆண்டவரின் நேசகரம் அடைக்க துடிக்குது, நம்ம ஆண்டவரின் நேசகரம் அடைக்க துடிக்குது. தேவா, இன்பம் இருக்குது. Praise the Lord Jesus. உன்னதரே இயேசு தேவா, உம்மை துதித்திடுவே. உன்னதரே இயேசு தேவா, உம்மை
உழந்து வந்தேன், இருளின் பாதையில் நடந்து வந்தேன், ஒளியாய் என் வாழ்வில் வந்தவரே, ஒளியாய் என் வாழ்வில் வந்தவரே, காரிருளை போக்கும் தேவனே, காரிருளை போக்கும் நாங்கள் அனைவரும் உண்மை துதிக்கிறோம் சுவாமி. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர்கள் ஒரே ஆராதனைக்குரியவர் தொடர்ந்து நடக்கும் நாங்கள் கேட்கிறோம். பிரைஸ்தலாம். தேவனுக்கு பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாதவர். இந்த மாறாதவர் உத்தம தெய்வத்தை தான் நாம் நம்பி வந்திருக்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் அவருக்குள்ளாய் நம்மை இருக்கும்படியாய், அவரை துதிக்கும்படியாய், அவர் சொல்படி கேட்டு நாம் இந்த பூமியிலே அவர் ஊழியத்தை செய்து வாழும்படியாய், வாழ்ந்து ஊழியத்தை செய்வதல்ல, அவர் ஊழியத்தை செய்து வாழும்படியாய். உதாரணம், வேலைக்கு போய் வியாபாரம் செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு வாழ்வது இந்த உலகத்தின் காரியம். ஆனால் உன்னதமான தேவனுடைய காரியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டறியுங்கள். தேவனை நம் உள்ளத்திலே தேடணும். அவர் சொன்ன வார்த்தையை நிமித்தமாய் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம். பசி எடுத்தா சாப்பிட்றது இல்லைங்க. அப்படி பசி எடுத்தாலும் கூட, பசி வந்தாலும் கூட சாப்பிடுவதற்கு சிலருக்கு ஆகாரமே இல்லாமல் இருக்கும், கிடைக்காமல் இருக்கும். சில சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக என்ன செய்ய முடியும்? தண்ணியாவது குடிக்கலாமான்னு பார்த்தா அதுவும் இல்லையோ. இனி நாம் என்ன பண்ணணும்? தண்ணீர் பாட்டில் கூட கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற நிலைக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, அப்பெல்லாம் ஆபீஸ் போகும்போது தண்ணியெல்லாம் கொண்டு போறதா கிடையாது. சாப்பிடவும் எடுத்துட்டு போயிருக்காங்க, தண்ணி எடுத்துட்டு போன மாதிரி எனக்கு தெரியல. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கு ஒவ்வொரு அறைகள், அந்த பேக் தண்ணி வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, டிஃபன் பாக்ஸ் கேரியர் வைக்கிறதுக்கு, இன்னும் சில காரியங்களை அவங்க அந்த பேக்கில் வச்சு சுமந்து கொண்டு போவாங்க. நான் கூட போயிருக்கேன். ஆனால் தண்ணி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்? தண்ணி நாம் செய்ய இடத்துல
வேலையில வைத்திருப்பார்கள் என்று. அங்க கூட ஆட்கள் வராமல் போனா அங்க தண்ணி இருக்காது. சார் என்ன சார் தண்ணி ஆள் வரல, நீங்க என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் புரியாது. வெளியே போனா தண்ணியெல்லாம் இப்ப விற்கிறதெல்லாம் கிடையாது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க உலகத்தில் வாழ்வதற்கு. ஆனால் வேத நாயகர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடித்தால் உனக்கு தாகமே இருக்காது. என் மனைவி சொல்லுவாங்க, ஸ்டெல்லாங்க, வா தண்ணி பாட்டில் கொடுக்குற எடுத்துட்டு போப்பான், ஜூஸ் போட்டு தர எடுத்துட்டு போப்பான், கம்பு கஞ்சி கொடுக்குற எடுத்து வேணாம் சொல்லாமா, இருக்கட்டும் பார்த்துக்கிறேன், எங்க அங்கே போய் பார்த்துக்குவே நீ. சரி, என் மனனுடைய விருப்பம் குடி சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாத்தையும் கொடுத்து பேக்கில் கொடுப்பாங்க. அது அப்படியே இருக்குங்க. தண்ணியும் குடிய மாட்டேன், ஜூஸும் சாப்பிட மாட்டேன், அந்த கம்பு கஞ்சியும் சாப்பிட மாட்டேன். ஏன்? நான் போன இடத்தில் நான் செய்ய வேண்டிய காரியம் தான் எனக்கு முக்கியம். அதை செய்து கொண்டிருந்தாலும் சில நேரத்தில் அங்கு சென்ற அந்த சில நேரத்தில் அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகியிருக்கலாம். மனைவி கொடுத்தாங்க, கஞ்சி கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, தண்ணி அவங்க குடிக்கவே இல்லையே, மறுபடியும் வீட்டுக்கு போனா என்ன கோவப்படுவாங்க அன்பின் நிமித்தமாக. சரி, ஒரு 5 நிமிஷமா என்ன பண்ண, அந்த வேலையை நிறுத்திட்டு அவங்க கொடுத்த அந்த கஞ்சியை சாப்பிடுவது கட்டி நல்லதான் இருக்கும். அது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிது. என் மனைவி திட்டுவாங்களே என்ன, அன்பின் நிமித்தமாக குடிச்சிடுவேன். இப்போ ஜூஸ் இருக்க, அப்புறம் சாப்பிடலாம். எல்லாம் டைம் ஆகிடும். ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பார்த்து இல்லை, வேறமே இல்லை சார், என்ன நீ வேலை செய்கிறேனே, நான் என்ன பண்ண முடியும்? அன்பு நிமித்தமாக கொடுத்தாங்க, இருந்தும் கூட என்னால் அவைகளை உட்கொள்ள முடியவில்லை. காரணம், நான் செய்யும் அந்த வேலை எனக்கு அன்றைய தினம் மிகவும் அவசியமா இருக்கின்றபடியா. நீ எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, தேவன் கொடுக்கும் தண்ணீரே குடித்தால் தாகமே இருக்காது. அவர் தண்ணீர் என்று சொன்ன அவருடைய வார்த்தைகள், அதை நாம் உட்கொண்டு தேவனாகிய கர்த்தரை நம் இருதயத்துக்குள் வந்து தங்கும்படியாய் நாம் அனுமதிக்கிறோமே, அது எந்த விதத்திலும் பசிய தாகமும் இருக்காது. நம்ம மனைவிக்கு நல்லா தெரியும். ஒரு வேலையை ஆரம்பிச்சோம்னா அது அப்படியே தொடர்ந்து சாயந்தரம் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ரொம்ப சீரியஸா இருக்கும் வேலை. கர்த்தர் கிருபையால் நான் தனிமையால் எங்கு வேலை செய்தாலும் சரி, எங்க தோட்டத்துல வேலை செஞ்சாலும் சரி, தனிமையிலே நான் செய்து கொண்டிருக்கிறேன். யோசித்து பாருங்க. பக்கத்தில் யாருக்கும் உதவி கூப்பிட மாட்டேன். நான் வாட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், போனதும் ஜெபம் பண்ணிட்டு வானத்தை அனாத பார்த்து, அப்பா நீ கொடுத்த அந்த இடத்திற்காக நன்றி ஆண்டவரே, இங்குள்ள செடிகளை நீ பாதுகாத்து வருகிறேன், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு பலத்தை, சுகத்தை, ஞானத்தை குறித்து எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சு தனிமையாக பண்ணிருக்கோம். யோசித்து பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே தங்கி கிரியை செய்யுமானால், உலாவுமானால், உலாவுனா தேவனாகிய கர்த்தர் நம் இருதயத்திலே அவர் வாசம் செய்து உலாவுகிற தேவன். அப்படி இருந்தோமா எனக்கு பசி கூட தெரியாது, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 10 நிமிஷம் போனாதான் ஹோட்டல்லாம் இருக்கு, இல்லை வரும்போது நிறைய உணவு கடைகள்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் ரெடிமேட்லாம் போக மாட்டேன். கடந்த ஆண்டிற்கு 2 வருடத்துக்கு முன்னாடி நான் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, அங்கேயே ரோட்டில் இட்லி, சில நேரத்துக்கு தோசை இருக்கும். அதை என்ன செய்வாங்க, 10 ரூபாய்க்கு இட்லி கொடுங்க அப்படின்னு. அங்கே சாப்பிட்றவங்களாம் என்ன செய்வாங்க, 4 இட்லி 2 தோசை, முட்டை தோசை போடுவாங்க, ஆம்லெட்டை போடுவது தனியாக, வடை 2 வச்சு அவங்க சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்க போல. நான் வெறும் 10 ரூபாய் கொடுத்தேன்னா அங்கே கொடுத்துருவாங்க பக்கத்தில் கடையில் 2 இட்லி கொடுவேன், அது போதும் எனக்கு. என்ன அப்படி பார்ப்பாங்க, உங்கள் கிறிஸ்தவம் தான். அந்த 2 இட்லியை என்னால் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்? என் மனைவி வீட்டில் இருக்காங்க, நம்ம போய் இங்கே உட்காந்து விட்டுக்கு தான் ஆம்லெட்டு போடுவோம், வடை வைப்போம், நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம். பணம் என்கிட்ட இருக்கு, என் தேவைக்கு அதிகமாக இருக்கு. ஆனாலும் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், விரும்பி போய் சாப்பிட மாட்டேன். மனைவி ஒருவேளை என்னோட கூட வந்தால் போனா சொல்லாங்க, அவங்களெல்லாம் இந்த மாதிரி இடத்துல எடுத்து போட்டான், ஹோட்டலுக்கு கூட்டு போவேன்.
அங்க என்ன வேணும் சாப்பிடுன்னு சொல்லுவேன். எதுக்கு? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்க. எப்படி? நாம் அவருக்குள் இருந்தால், அவர் நமக்குள் இருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்பதாங்க இதெல்லாம் நடைபெறும். வெறும் பணத்தை வச்சு சாப்பிடலாம்னு சொல்றவங்களுக்கு ஹோட்டல் கிடைக்காது. பணமே இல்லாமல் இருக்கும், ஹோட்டல்லாம் நிறைந்து இருக்கும், சாப்பிட பணம் இருக்காது. எதற்காக சொல்லுகிறேன்னா, தேவன் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதன்படி நடந்தே தீர்வேன். நான் நடப்பேன். காரணம், என்னை சுத்திகரித்துக் கொள்வேன், நான் ரட்சிக்கப்படுவேன், அடிய நிமித்தமாக மற்றவர்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிப்பேன். அதனால நான் பலப்படுவேன். அதனாலே என் வயிறு நிறைந்திருக்கும், மனசு பூரிப்பா இருக்கும். இதுதான் என்னுடைய வேலை. அதான் ஆண்டவர் சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு நாளைக்கு முன்னாடி நான் ஊத்துக்கோட்டை போது தாண்டி போயிருந்தேன். ஊத்துக்கோட்டை வந்தேன். வரும்போது என் மனைவி இல்லாமல் நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிரியம் கிடையாது. அங்கே மட்டன், சிக்கனு, மீன், நெத்திரி, வறுவல், நெய் எவ்வளோ கட்டாலும் ஊற்றுவோம். இதெல்லாம் ஆசை இருக்குது. நான் பார்த்தேன், வேணாம், என் மனைவி இல்லாமல் நான் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்திருக்கேன். இது எதற்காக சொல்கிறேன்னா, பசி இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் அவ்வளவா இல்லை. நான் கடந்து வந்து பிறகு என் மனைவி இங்கே எனக்கு ஆதாரம் ஒழுங்கு செய்ததுனால நான் வந்து பிறகு சாப்பிட்டேன். நீங்கள் அப்படி இருந்தீங்களா? ஏகப்பட்ட பணம் இருக்குது, எத்தனையோ வழியில் கடைகள் இருக்கிறது, நல்ல பெரிய மெயின் பஜார் தான் அது. எல்லாவற்றுக்கும் ஒரு சென்டர். திருப்பதி போகிறதோட மெயின் ரோடு. டேனியலுக்கு தெரியும், கூட வந்திருக்காரு, அவர் கேட்ட பார்த்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இடம், நல்ல வசதியான இடம் சார். நான் ஒரு காரியமும் செய்ய வேண்டும். ஏன்? கர்த்தர் நிமித்தமாய் எனக்கு கொடுத்த மனைவி ஸ்டெல்லாக நான் நேசிக்கின்றபடியினால் நாங்கள் இருவரும் ஓர் சரீரம். அவர் எல்லோரையும் குறித்து சொல்லுகிறார், என் மனைவியை குறித்து நான் சொல்லுகிறேன். ஓர் சரீரம். அதனால் இதுவரைக்கும் அவங்களை நான் திருமணம் செய்ததிலிருந்து இதுவரைக்கும் நான் தனியாக போய் எங்கேயும் திருப்தியாக சாப்பிட்டதே கிடையாது. என்னுடைய ஆஃபீஸ் நிமித்தமாக அங்கே சில காரியத்தின் நிமித்தமாக அக்கௌண்ட் க்ளோசிங் அந்த நேரத்திலும் கூட என் மனைவியிட்ட சொல்லமா, எல்லோரும் ஹோட்டலுக்கு போகிறாங்க, சொல்லமா, சாரி சொல்லமா, நீ போயிட்டு அவங்க என்னப்பா அப்படின்வாங்க. நான் ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்குவேன். தேவைப்பட்டாலும் என் மனைவி கூட்டும் போது நினைப்பேன், இல்லைன்னா அங்கேயே ஒரு பார்சல் என் மனைவி வாங்கிட்டு வந்து முடிவு பண்ணுவேன். இப்படி தான் இருக்கணும். அதுதான் குடும்பம், அதுதான் கிறிஸ்துக்குள்ளே இருப்பது. நான் நிறைய பேர் பார்க்குறேன், கிறிஸ்துங்க எவ்வளோ பேர் அடிவாரமாக போயிட்டு என்ன சால்னா கடையில் சொல்லுவாங்களே, தள்ளு வண்டியில் வச்சு வீட்டில் ஹோட்டலில் போய் தண்ணியெல்லாம் கட்டிட்டு எங்கே வந்து அவிழ்ந்து விடுவாங்கன்னு தெரியாது. வீட்டுக்குள்ளே வரும்போது ஒன்றுமே தெரியாதது போல பாவலா காட்டிட்டு இருப்பாங்க. மனைவியாக இருந்தாலும் பெற்றோர்கள் இருந்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. சாப்பிட்டுக்கல வேணாம், ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன மாதிரியா ஃபுல்லாக கைட்டு வேண்டியாங்க, அதெல்லாம் மாதிரியாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ பேர் அங்கேயே நின்று கப்ப 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 கப்பன்னு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போடு. சில சகோதரிகள் இருக்காங்க, அது நம்ம ஏரியாக்கள், இது போன்ற ஏரியாக்கள், அவங்களும் கட்டுறவங்களும் இருக்காங்க. அங்கேயே உட்காந்து முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள் இருந்தால் நாம் ஒழுங்குங்கிறவமாக இருப்போம். அப்படி ஒரு காரியம் செய்ய மாட்டோம். வாலிபர்கள் சரி, ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷ நிமித்தமாக இந்த ஜாலியாக அவங்க அது சாப்பிட்றோம், அது தவறு இல்லை, நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா அவங்க வளர்கின்ற அந்த பருவம், அவங்கெல்லாம் பசியை தாக்கு கொடுத்துலாம் விற்க முடியாது. அதனால் அவங்க போய் சாப்பிட்றாங்கன்னா அதை ஒரு குற்றம் சொல்லவில்லை, இதையே நான் குற்றம் சொல்லவில்லை, சூழ்நிலை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கப்படும்போது அது வார்த்தை, நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடிப்பாயானால் உனக்கு தாகமே வராது. அன்றுவரே, நான் தண்ணீர் கொண்டு கொள்ள உன்னிடத்தில் ஏதாவது பாத்திரம் இருக்கிறதா? அது கிண்டல். அந்த சகோதரியை குறித்து சொல்லுகிறார். இது உனக்கு 5வது புருஷன்.
மகள் எதிரி ஆடி போய் அவங்க ஊருக்கு போய் அங்கே ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் என்ன குறித்து முழுமையும் சொல்லுகிறார். ஆச்சரியப்பட்டு போனோன்னு எல்லாரும் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி, எவ்வளவு பெரிய விஷயம். நம்மள எத்தனை பேர் அப்படி மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சபையில வராம இருக்கிறாங்க? வசனம் சொல்லுதுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுங்கள். எங்க தேடுறாங்க? நான் போனோன்னா அங்க அப்படியே நின்று அழகை வெட்டி போட்டுருவேன் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஆண்டவரை நினைக்கிறோம். ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் தானா? அந்தி கிறிஸ்து. அவர்களை வீட்டிலே சேர்க்கக்கூடாது, அவர்களிடத்தில் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் எல்லோரும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு அதை யோசிக்கிறாங்க? ஆட கொடுப்பா, அவர் சொன்னா சொல்லி போறாரு, நாங்க எங்க காரியத்தை பார்ப்போம். ரைட், பார்த்துங்க. காலம் வரும், நேரம் வரும், நியாய விசாரணையில உங்களுக்கு கொட்டுவாங்க. நான் இல்லை, தெய்வ தூதர்கள், தேவனுக்குள் பரிசுத்தமாக இருந்தவர்கள் நியாய விசாரணை நடக்கும் போது அன்னைக்கு தெரியும். இப்ப எதுவும் தெரியாது. இன்னைக்கு நான் போனாதான் அங்க வெட்டி முடிச்சுன்ற மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் யாரை மறுதலித்து விட்டு, தேவனுடைய சபை கூடுதலை மறுதலித்து விட்டு அப்படியே போயிடுவாங்க. நான் போனவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பலம் இல்லை, சுகம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. 1000 இருந்தும், வசதிகள் இருந்தும், நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த மாதிரி தான் நம்ம சில பேர் இருக்கிறாங்க. யாரை துக்கப்படுத்துகிறோம்? தேவனை துக்கப்படுத்துகிறோம். நான் கூட எத்தனை காரியத்தில் போகும்போது என்னால் எதுவும் முடியாது சுவாமி, நீர் எனக்குள்ளே இருந்து நான் போகும்படியாக நீர் அனுமதித்தால், அந்த காரியம் நடைபெறும்படியாய் நீர் எனக்கு கிருபை செய்தால், ஒத்தாசை பண்ணினால் அந்த காரியம் நடக்கலாம் சாமி. இல்லைன்னா ஒண்ணுமே நடக்க முடியாது. நம்முடைய சொந்தங்கள் இருந்தாலும் கூட கர்த்தரை மறுதலிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள், விக்கிரகத்தை நம்பியிருப்பவர்கள், எத்தனை முறை சொன்னாலும் அசட்டை பண்ணுபவர்களை நாம் நம்மோடு சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் காரியத்திலே நாம் தலையிடக்கூடாது. அவங்க யோசிக்கணும், என்ன நான் கூப்பிட்டு இவங்க வரமாட்டேன்றாங்க, எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய காரியம், நான் எவ்வளவு சொல்லியும் கேஜியம் வரமாட்டேன்னு சொல்றாங்களே. இந்த நாளை குறித்து தேவனுக்கு ஓய்வு நாள், பரிசுத்தமுள்ள நாள், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான, அதிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான நாள். இந்த நாள்ல நாம அந்நியருக்காக உதவி செய்ய போகலாமா? யோசிக்கணுங்க. தேவன் சொல்லுகிறார், கடிந்து கொள், புத்தி சொல், நீ அவர்களை நடத்து. என் ஆடுகள் திசை கெட்டு போய்விடக் கூடாது, அதற்காகத்தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் ஜனங்களை நீ எனக்குள்ளாய் வழிநடத்த வேண்டும். சாலமோன் கேட்கிறாரே தேவனிடத்திலே, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நான் வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் மிகவும் பெருமைப்பட்டார் சாலமோனை குறித்து. வேறு ஏதாயிலும் கேட்பாய் என்று நான் நினைத்தேன், ஆனால் நீயோ என்னுடைய ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவும் கேட்கிறாயே, இந்தா பெற்றுக்கொள், இதனோடு உனக்கு ஆசீர்வாதமும் தருகிறேன் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய காரியம் யோசித்து பாருங்க. அதெல்லாம் பொய் இல்லைங்க, நிஜமானது நடந்த காரியம். தேவன் அவரிடத்தில் பேசிய காரியம். எத்தனை பேர் நாம் நினைக்கிறோம் எல்லாம் சரித்திரம், இது கட்டுக்கதைகள் அல்ல. யாரோ ஒரு கதை ஆசிரியர் எழுதிட்டாரு, அந்த கதையை நாம் படிக்கவில்லை. தேவனே இந்த கதைக்கு எல்லாம் அவரே. சில பேர் போடுவாங்க சினிமாக்கள்ல, திரை, கதை, வசனம், பாடல்கள், டைரக்ஷன் எல்லாம் இவரே, நம் தேவனாகிய கர்த்தர். அதற்கும் மேலாய் இவர் ஒருவரே. அவங்கன்னா யாரையா கூட சேர்ந்து நிற்பாங்க, என்னோடு கூட எவருமே இல்லை, நானே தனிமையாய் இருந்து இவைகளை படைத்தேன். நாம நம்பணும். அதுதான்
நாம் தேவன் மீது வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம். நாம் தேவனை நம்பாமல் ஏதோ யாரோ ஒருத்தர் சொன்னார, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இல்லையா? ஏனோ காரியம் இருட்டின் மீது மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவர் இருக்கிறார் நீ கலங்காதே. நம் தலைவர் இருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப ஒவ்வொருத்தரும் கருத்து பாடல் பாடுறாங்கன்னா அதெல்லாம் எதிலிருந்து வருது? அவங்களும் இதை கதை புத்தகத்தை போல படித்திருப்பார்கள். இந்த கதை ஆசிரியர்கள், பாடல் ஆசிரியர்கள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாருடையும் புத்தகத்தையும் வாசிப்பார்கள், அதிலும் நம்முடைய வேதாகமத்தையும் அவர்கள் வாசிப்பார்கள். இது புத்தகம் என்று சொல்ல மாட்டார்கள், வேத ஆகமங்கள். அப்ப எவ்வளவு பெரிய காரியம்! இன்றைக்கு இந்த வேதத்தின் பிரகாரம் தான் நடந்து கொண்டு இருக்கு. ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியல, எவ்வளவு ட்ரை பண்றாங்க. சூரிய கிரகத்துக்கு போனா அங்க ஒரு இதை விட பெரிய கிரகம் ஒண்ணு இருக்குதான், ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. கடவுள் படைத்திருக்காருங்க. நம்ம எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த பூமியில கொஞ்ச காலம் ஆண்டவருடைய கிருபையினாலே ஏதோ என்னோட எங்களோட சேர்த்து வயது அதிகமாகிக் கொண்டு இருந்தாலும் அவருடைய கிருபையினாலே ஜீவனோடு இருக்கிறோம். அவர் எந்த நாள் வரை நம்முடைய மரணத்தை தள்ளி போட்டு இருக்கிறாரோ தேவனையே அறிவார். நாம் நம்முடைய வசதியை கொண்டு, பலத்தை கொண்டு, இருக்கிற இடத்தின் சூழ்நிலையை கொண்டு, ஆகாரத்தை கொண்டு நானும் கூட இன்னும் இருப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். உலகத்தான் சொல்லுகிறான், உன் நினைப்பு உன் பிழைப்பை கெடுக்கும். அப்ப எவ்வளவு காரியம் நம்ம சிந்திக்கணும். நம்ம எதற்காக வரோம்? நாம் ஒவ்வொருவரும் கூட தேவனுடைய கிருபையினாலே இந்த பூமியில் உள்ள பிசாசானவனை ஜெயிக்கும்படியாய், அவனை ஜெயித்து கொண்டு நாம் இந்த பூமியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வாழும்படியாய் நம் ஜீவன் இருக்கும் வரை. அதனால்தான் பூமியில நாம் இருக்கும்பொழுது கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஒவ்வொருவரும் கூட நாம் அதை நினைக்கணும். அறியாதவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர், என்னை குறித்து நீ அறிந்து கொண்டாயே, புரிந்து கொண்டாயே, தெரிந்து கொண்டாயே, மற்றவர்களுக்கு நீ என்னிடத்தில் உன்னுடைய நேசத்தை குறித்து, அன்பை குறித்து என்னிடத்திலிருந்து தெரிந்து கொண்டாயே, அது மற்றவர்களுக்கும் நீயும் உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. அதனால் தான் பிரைஸ் லார்ட் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். ஏன்? நான் கூட அப்படிதாங்க இருந்தேன். இன்னொரு சொல் கேட்டு நான் சபைக்கு போய் தேவனுடைய காரியங்கள்லாம் கவனிக்கப்படும் பொழுது எனக்கு ஆறுதல், நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், என் குடும்பத்தின் தேவைகளும் அவ்வப்போது சந்திக்கப்பட்டு கொண்டுதான் இருக்க கர்த்தர் நடத்துகிறார் என்ற அந்த நம்பிக்கை. அப்ப நான் என் தேவனை நேசிப்பது போல தேவன் சொல்லுகிறார், உன்னை நீ நேசிப்பது போல எது நிமித்தமாய்? கர்த்தர் நிமித்தமாய் பிறரையும் நீ நேசிப்பாயாக. அந்த நேசம்தான் என் உறவு, என் சொந்தம், என் பந்தங்கள் அப்படின்னு நினைச்ச அந்த நினைப்பு இல்லைங்க. கர்த்தரை முன்னிறுத்தி அவருடைய நினைப்பினாலே என் சொந்தங்களை, மற்றவர்களை நான் நேசிப்பது. அப்படியே நேசித்துக் கொண்டே அவங்களோட கூட இருப்பது அல்ல. நேசம் என்பது அவர்களை குறித்துதான ஒரு தாகம் நமக்குள்ளே இருந்து அவர்களுக்கு தேவனை குறித்து புத்திமதிகள் சொல்லி, இந்த ஆண்டவரை நீங்க நம்புங்க. அந்த ஊத்துக்கோட்டை பகுதிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் அங்கு ஒரு நபரை சந்தித்தோம். நண்பர் சொன்னார், இவரோட கிறிஸ்தவர்கள். அவரை பார்க்கும்போது என் ஆண்டவர் சொல்லு, அவருக்கு நல்லா சொல்லு அப்படின்னு. நீங்க கிறிஸ்துவங்களா? உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. வேதம் வாசிக்கிறீங்களா நீங்க? வாசிக்கிறீங்க. ஆதிகாமத்திலிருந்து வாசிலே இருங்க. எவ்வளவு வார்த்தைகளை வாசித்திருப்பேன். ஏதாயிலும் ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. யாராவது கேட்க முடியுமா அந்த மாதிரி? இன்னொரு கிறிஸ்தவர்களை குறித்து இங்க வந்திருக்கு, நீங்களும் கூட அப்படி கேட்க முடியுமா? அவங்கள பார்த்து வேதம் வாசிக்கிறாயா? ஏதாயிலும் ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். ஒருவேளை சொல்லிட்டாதான்
என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேள். நான் கேட்டவொடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார். அவர் சொல்ல, எனக்கு வயசு வந்து 62 65. நான் உடனே எனக்கு வயசு நான் தெரியுமா 70ன்னு கூட என்ன சார் சொல்றீங்கன்னாரு. அவருக்கு அவர் அமைதியாக ஆண்டவர் சொல்லிட்டார், போதும் எதாவது வீட்டு. நான் அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கல. அவர் சொன்னேன், சார் நீங்கள் டீ ஏதாவது சாப்பிட்றீங்க? காஃபி சொன்னா அந்த காஃபிலாம் ஒன்றும் எதுவுமே இல்லை, டீ மட்டும்தான் இருக்கு. நாங்கள் சரிங்க, நான் எதுவுமே சாப்பிடல. இந்த காலையில் அப்படியே வந்துட்டேன். என் மனைவி கொடுத்தாங்க டீ. அதுக்கப்புறம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு பிஸ்கட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேறு சில காரியத்தை குறித்து நான் அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டோம். வேறு எங்கோ இடங்கள் இருப்பதாக சொல்லி நாங்கள் போய் பார்க்க முடியாது போயிடும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவுமே பேசல. அவரை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பரிதாபம் ஏற்பட்டது. இந்த மனுஷன் கிறிஸ்துவராக இருந்து இவரை வழிநடத்தவில்லையே, வருத்தம். அவர் விவோவா இருந்து ரிட்டையர் ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் வர்றதுக்கு அங்கேயே லேட் ஆகிடுச்சு. மனைவி ஃபோன் பண்ணி ஏதோ 4:30 மணிக்கெலாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இது எதற்காகன்னு சொன்னால், உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக. அந்த நேசம்தான். குற்றப்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரம், நான் குற்றப்படுத்தவும் மாட்டேன். புத்திமதிகளை சொல்லும்படியாக தேவன் சொன்னதனால அந்த புத்திமதிகளை உங்கள் மத்தியிலே சொல்லப்படும் போது யாரெல்லாம் அப்படி இருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்கள் இந்த புத்திமதிகளை கேட்டு உங்களை தேவன் பக்கமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை வழிநடத்துவார் என்று. அதனால் தானே தவிர மற்றபடி நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை. யோவான் 8:43. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. சினிமா தியேட்டர்ல போய் உட்காந்து அவங்களுக்கு பிடிக்கலாம் பாட்டு அடி வெளியே போய் என்ன பண்ணுவாங்களாம், தம்மாச்சிட்டு வருவாங்க. சிலர் டீ சாப்பிட்டு வருவாங்களாம். ஆனால் சில தியேட்டர்லாம் பார்த்தா டீயும் சமோசாவும் வெளியே வராது. இன்டர்வியூல தாங்க, இப்போ இல்லைங்க, அப்போ தான் ரெடி பண்ண வேணுவாங்க. ஆனால் என்னடா அந்த தியேட்டர் கேட்டோம்னா, ஆனால் ஒரு நல்ல ரிச்சாக இருக்க தியேட்டருங்கெல்லாம் போனால் அங்கே ஸ்டால் இருக்கும். எப்போ வேணாலும் ஐஸ்கிரீமோ மற்ற ஏதாவது தின்பண்டங்களும் காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே போய் சாப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சபையில் சபையில் வந்து அமரக்கூடிய இந்துக்களை யோசித்து பாருங்க, இடையில் எழுந்து போகவே மாட்டாங்க. அவங்க சாமி தான் அவங்களுக்கு உயர்வு. அப்படியே அவங்க பாடி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அறியாமல் செய்த பாவங்கள் இருக்கும். அதை குறித்து அவங்களுக்கு தெரியாது. சொல்பவர்கள் யாரு? யாருமே இல்லையே. பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தானே இருக்கிறது. அப்ப அவரை தேடினா தானே அவர் மூலியமா தெரிந்து கொள்ள முடியும். மற்ற தெய்வங்களுக்கு அது குறித்து தெரியாது. அதை குறித்து சொன்னா நிறைய காரியம் இருக்கு. அப்போ தேவனாகிய கர்த்தர் பொதுவாய் சொல்லுகிற வார்த்தை, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியா. தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தை, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா. அதனால தான் நிறைய பேர் சபைக்கு வர மாட்டாங்க. எப்போ போனாலும் அதான் பேசுவாங்க. அதானங்க பேச முடியும். மிலிட்ரியில் போனால் என்ன சொல்லுவாங்க, கரியா சொல்லி இருப்பாங்க. மிலிட்ரியில் போனால் எப்படி சொல்லணும், எப்படி பாம்பு போடணும், ராக்கெட் அனுப்பணும் எப்படி அனுப்பணும், ஏரோப்ளைன் போனால் எப்படி போகணும், அதில் குண்டு கெடுக்கணும், என்ன ஆப்ரேஷன், இதுதான் சொல்லுவாங்க. அங்கே பரேட் நடக்கும்போது இதை தான் சொல்லுவாங்க. அங்கே வேறு கதைகள் எங்கேயாவது பேச முடியுமா? சாப்பாடு சாப்பிட்றது கூட நேரம் இருக்காது. அந்த போர் நடக்கிற நேரத்தில் சாதாரண நாட்கள் அவங்களுக்கு டைம் பிரகாரம் காலையில் 7 மணிக்கோ, மத்தியானம் 12 மணிக்கோ, மாலையில் 4-5 மணிக்கோ சிற்றுண்டிகள். அந்த மாதிரி இரவில் சாதமும் சப்பாத்தி நடத்தி பரேடு கொடுப்பாங்க. நானும் கூட அந்த பரேடில் கலந்து செஞ்சிருக்கேன். நேஷனல் அகாடமி அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு பிடிச்சி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் போகும்போது அந்த காரியத்தை சாதகா தான் இருக்கணுமே தவிர சபைக்கு வந்திருக்கு. ஏன் வந்திருக்கோம்? அந்த விட எனக்கு சமாதானத்தை தாரும், நிம்மதியை தாரும், என் குடும்பத்தில் பிரச்சனை ஆண்டவரை, நாங்கள் சம்பாதிக்கிற பணம் எங்களுக்கு போதவில்லை,
என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஊரில் இருக்கிற சொத்துக்கள் எனக்கு பாகம் வேணும், வரணும். கடைகள் இருக்குமானால் உடைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. யார் சொன்னா உடைக்கும்? தேவனுக்குள் உண்மையும் உத்தமமாய் இருந்து அவரையே நம்பிக்கொண்டு இருந்து அவர் வார்த்தைகளை நாம் கட்டளையிடப்படும் பொழுது அப்பதான் அங்க உடைக்கப்படும், காரியம் நடக்கும். சும்மா வாயில இந்த அலிபாபா 40 திறந்துடும் ஜீசு திறக்குமா? அவன் சொல்றான, அவன் என்னமோ சொன்னா ஒண்ணும் புரியல, கடைசியா சொன்ன மட்டும் புரிஞ்சுதுங்க. திறந்துடு, அதை மட்டும் சொல்றான். எனக்காக திறந்து நான் உனக்கு இதெல்லாம் தரேன், கதையை திறந்துடுனா திறக்கவே இல்லை. எப்படி திறக்கும்? அங்கே கதவை அது திறப்பதற்காக உள்ளே ஆட்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மிஷன் இருக்கு. வயர் மூலியமா அந்த வார்த்தையை கேட்டா தான் அங்க என்ன பண்ணுவாங்க, குண்டு மணிகள் சுத்துவார்கள். நீங்க பார்க்கலாம் அலிபாபா 42 இந்த காரியம். ஐயா சீக்கிரம் முடிச்சா நாங்களே போறோம், எந்த தட்டில் போகுதுன்னு என்ன கேட்காதீங்க. நான் அப்போ பார்த்தது ஞாபகமா சொல்றேன். சொல்றதை கேட்டு என்ன பண்ணுங்க, நம்புங்க. ஒரு உலகத்தானே அவனுடைய ஸ்லோகங்களை சொன்னாதான் அந்த கதவு திறக்கப்படும். உன்னதமான தேவனாகிய கர்த்தர் சர்வ லோகத்திலே இந்த பூமிக்கு அதிபதியாய் இருக்கின்ற பிசாசானவன், அவன் அநேக ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அவனை நாம் கண்டிக்கும்படியாய் நம்மளால முடியுமா? சிலரெல்லாம் பண்ணுவாங்க, பேய் பிடிச்சத என்ன பண்ணுவாங்க, தொடர்பு அடிங்க, செருப்புல அடிங்க. ஆமா, அப்பதான் அது ஓடணும். எதில் அடிச்சாலும் ஓடாது. நான் நேரில் இருந்து பார்த்துவேன். எங்க அம்மாவுடைய அண்ணன் சண்முகம் அவர் பெயர், அவர் மேல ஒரு ஆவி, பேய் பிடிச்ச ஒரு ஆவி, 2 பேருக்கு சண்டை நடக்கும். அதுவும் ஆவிதான், இவர் மேல இருப்பதும் ஆவிதான், அசுத்த ஆவிதான். ஆனா இவங்களுக்குள்ள சண்டை வரும். அது பேயின்னு சொல்லுவாங்க. இதை சாமியினுடைய அருள், குறி சொல்லுகின்ற ஆவி அப்படின்னு சொல்லி இதை மேன்மைப்படுத்தி அதை மட்டம் பிடித்து போடுவாங்க. அதுவும் அடிக்கும், இவரும் அடிக்கும். 2 பேரும் ஜென்ஸ் தான், சண்டை நடக்கும். நான் பார்த்துருக்கோம். இங்க எங்க விஜயாவுக்கு தெரியுமோ, ஒரு வேளை கிரேசி தெரியுமோ, எனக்கு தெரியல. நான் பார்த்துருக்கேன். அந்த வயதில் சிவராஜி போற இங்க தான் நான் உட்காந்து பார்ப்பேன். அந்த தெருவே பார்ப்போம். அந்த தெருவில் நீங்க விசாரித்தா ஆமா உண்மைதான், பச்சையம்மான்னு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்த ஒரு சொந்தக்கார நபர், அது பேர் முருகனா, என்ன ஞாபகம் இல்லை எனக்கு. என்னுடைய அம்மாவுடைய அண்ணன் தாய்மாமன் சண்முகம், அவர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிருக்காரு. சண்டை நடக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, ஒன்றும் அவங்க ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தில் நம்ம போன்ற இருப்பவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்களே, கத்தி வெட்டுறாங்க, துப்பாக்கியில் வெட்டுறாங்க, பாம்பு போடுறாங்க, தூக்கு போடுறாங்க, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறாங்க, கணத்துல தள்ளிடுறாங்க, என்னென்னமோ லாரியை கொண்டு, பஸ்ஸு, காரு, ஸ்கூட்டரை கொண்டு ஆக்சிடென்ட், விபத்து ஏற்படுத்தி போயிடுது. அந்த மாதிரிலாம் இல்லை, அவர்களுக்குள்ள சண்டை. அப்ப நாம் எதையுமே கையில் எடுத்துக் கொள்ளாமல் நாம் காதினால் கேட்ட தேவனுடைய அந்த சத்தம், அந்த வார்த்தையினுடைய நினைவுகள் நம் இருதயத்தை தங்கி கிரியை செய்யும்படியாய் நாம் அனுமதிக்கிறோமே, அந்த வார்த்தைகளை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியே கர்த்தர் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன், தேவரீர் அப்படியே செய்யும், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, ஓடி போவான். அப்பதான் அங்கே விடுதலை கிடைக்கும். நான் போய் சண்டை போடலையே, என் தேவனுடைய வார்த்தை அல்லவா சண்டை போட்டது. அதுதான் ஆண்டவர் சொல்ல, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நிறைய பேருக்கு தெரியல, எப்படி கடவுள் நமக்கு உத்தி செய்வாரா? அவர் வார்த்தை ஒன்று போதும், அது யுத்தத்தை நடப்பிக்கும், அழிக்கும். தேவனுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யும், பாதுகாக்கும். வேண்டப்பட்டனா அவர் சொல்படி கேட்டு நடக்கிறவர்களுக்கு. இதையெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த உலகத்தின் நிமித்தமாய் நம்முடைய காரியத்தை மேன்மை பாராட்டினால் எப்படி சொல்லுங்க? இன்னைக்கு கூட எனக்கு அழைப்பு இருக்கிறது,
வரும்படியாய் எனக்கு அதை காட்டிலும் என் ஜீவ வழி இது. இந்த ஜீவ வழியை விட்டு நான் உலகத்தை நிமித்தமாய் நான் போக முடியுமா? போனால் அது எனக்கு நடக்குமா? நடந்தாலும் கூட அதனால் எனக்கு நன்மை உண்டா? நியாய விசாரணை நாளிலே எல்லோரும் மத்தியிலே எல்லோருக்கும் முன்பாக என்னையும் கூட என் தேவனாகிய கர்த்தர் குற்றப்படுத்துவாரு. அங்க வெட்கப்பட்டு போவேனே. அதெல்லாம் இங்கே முடிச்சிடணும். அங்க போனா யாரு? என் ராஜாவுடைய குமாரன். அப்படிதான் அங்க பேர் இருக்கணும். அங்க நியாயம் விசாரிக்கப்படும் போது என் பெயர் குற்றப்பத்திரிகையிலே இருக்கக்கூடாது. அந்த புத்தகத்திலே ஒன்றுமில்லை என்று நியாயம் எனக்கு கிடைக்க வேணும். அதைத்தான் நினைக்கணும். நம்ம எத்தனை பேர் அதை நினைக்கிறோம்? ஐயா சீக்கிரம் முடிங்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் ஐயா. உலகத்துக்காக வேஷம் தெரிவித்து இந்த மாயையை நம்பி மனதுக்கு இன்னும் சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டு மனதுக்கு இன்னும் சந்தோஷம் என்று சொல்லி இருதயம் அதனாலே சோர்ந்து போவோம். இருதயம் சுருங்கி இருக்குது. நிறைய பேர் தெரியுமா? அது சுருங்கினாங்க விரிஞ்சாங்க. நாங்க மூச்சு விட்டு இருக்கோம். மூச்சு எப்படி விடுறாங்க? இது என்ன மூச்சு? அந்த உறவுகள் பார்த்தா எப்போ இது நின்றுடுமோ தெரியலையே. அந்த மாதிரி ஒரு சுவாசம். மூச்சு விட்டா எப்படி இருக்குன்னா அதுதான். அதுவே விடுகிறாது. அதுவே விடக்கூடாது. நிதானமாய். அப்ப யார் தான் நடத்த முடியும்? தேவனாகிய கர்த்தர் தான் நம்ம நடத்த முடியும். இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மாவிலிருந்து ஜீவன் போய்விட்டால் ஒண்ணுமே இல்லையே. நிறைய பேர் சொல்றாங்க, பெருசாரா நல்ல மனுஷன் என்னையே வச்சுக்க. அப்படியா? நல்ல பண்றது என்ன ஆச்சு தெரியல. கேட்டு விசாரிச்சாரா? இப்ப எங்க வராரு? இந்த சரீரம் எங்க வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கு வராரு. வந்து அவர் மரியாதை நிமித்தமா மற்றவர்கள் காணும்படியா மாலையை போட்டு அப்படி துக்கத்தோடு இருந்தார். இப்பதான் எப்படியா இருப்பாரு. நாம கூட அப்படிதான் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் பொறுத்து அலுவலகத்தில் சொல்லுறாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கறது யாரோ ஒருத்தரா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. மற்றவர்களா எப்போ பாடி ஆயிரம் நான் என்ன ஆயிடுறேன்? பாடி ஆயிரம் நாயுடால பாடி ஆகிட்டாங்க. அது ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அவரு பாடி எப்படி இருப்பாங்க? போக முடியாது. எப்போ இருப்பாங்க? 4 மணி சொன்னாங்க, போட்டாங்க. 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி போட்ட உடனே என்ன பண்ணிடணுமா? பாடி எடுத்துடணும். ஆனால் முதல்ல வரும்போது விசாரிச்சு என்னாச்சு ஏதாச்சும் நல்ல மனுஷனாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு மாலையை கொண்டு கொஞ்ச நேரம் பாவலா காட்டின பிறகு பாடி எப்படி எடுப்பாங்க? எல்லாரும் கேட்கற கேள்விதாங்க. நான் போனா போக இல்லைன்னா இல்லை. வந்தேன், எல்லாரும் பார்க்க முடியாது. அவரு வந்துட்டாரா? வந்துட்டார். நீங்க சொல்லுபடியே நான் வந்துட்டேன். உண்மையாய் கிறிஸ்துக்குள்ள அவர் ஜீவித்து இருப்பார். ஆனால் அந்த ஜீவனத்தை நான் பெருமை பாராட்டி அந்த நபருக்காக வருத்தத்தை, அந்த குடும்பத்திற்காக வருத்தத்தை ஜெபம் மூலியமாய் அப்பதானே அந்த ஜெபம் கேட்கப்படும். இதெல்லாம் சும்மா வந்துக்கலாம். அங்கே போய் நான் என்ன பண்ண முடியும்? துக்கத்தோடு தான் இருப்பேன். ஒருதான் இருந்திருக்கலாம் கிறிஸ்துக்குள்ள. ஆண்டவரே ஏற்றுக்கல, சரியா ஆண்டவர் சொல்லுபடி கேட்கல, இந்த மாதிரி போட்டாரு அப்படின்ற துக்கம் எனக்கு இருக்கு. ஏன்? நியாய விசாரணையில் இவரையும் விசாரிக்கப்படும் போது என்ன ஆகும்? ஆண்டவர் தானே தீர்மானம். அந்த துக்கம் தான் எனக்கு இருக்கு. அது நம்மளுக்கு இத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட துக்கம் இருக்கு. சபைக்கே வராமல் இருக்கிறது நிறைய பேருக்கு துக்கம் இல்லை. ஐயோ சபைக்கு வந்து ஏன் வரலன்னு தெரியல. இப்போ என்னாச்சு? ஏன் இன்னைக்கு போய் லீவ் போட்டீங்க? நான் கொடுத்தா 2 ரூபாய் மாரி போட்டேன் லீவு. நான் போய் இப்படி அவங்க நான் கேட்டேன்னா என்ன கேட்பாங்க? என்ன கொடுத்தேன்? நீ மட்டும் பண்ணியா? அது கரெக்டா? உங்கள் வேலையை பார்த்துட்டு எல்லாம் அப்படிதாங்க, எல்லாருக்கும் வரும்போது தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கும் அப்படி காரியங்கள் நடக்கிற போது நாங்கள் அப்படி செய்யவில்லையே. அப்போ எங்களை நீங்கள் என்ன பண்ண? பவுல் மாதிரி பின்பற்ற வேண்டும் கர்த்தர் நிமித்தமாய். எத்தனை பேர் அதை செய்கிறாங்க? அப்படியெல்லாம் கிறிஸ்துக்குள்ள ஆண்டவர் சொல்றார்.
கிறிஸ்துவராகிய நீங்கள் என்னை உண்மையாக ஏற்றுக்கொண்டு இருப்பீர்களானால் உங்களுக்கு உபத்திரம் வரும், நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், பாடுகள் வரும். இவை எல்லாவற்றையும் சகித்து எனக்குள் நிலைத்திருப்பவர்களே ரட்சிக்கப்படுவீர்கள். யோசித்து பாருங்க, அதுதாங்க ரட்சிப்பு. அப்படிப்பட்டவங்க தான் கிறிஸ்துக்குள்ள உண்மையாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நீங்க யோசிங்க, எனக்கு மனைவிக்கும் ஏற்பட்ட அநேக இந்த சூழ் நிமித்தமாக நாங்கள் திரும்ப திரும்ப சொல்ல, ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நாங்கள் எங்களை அல்ல, எங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியான இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை நாங்கள் பெருமை பாராட்டுகிறோம். சபை நடந்து கொடுத்தானே இருக்கேன், எந்த காரியம் நின்று போகுது, அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவரை நம்பி வருபவர்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று அவருடைய ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். அதுதானே ஊழியம். அப்ப நாங்க லீவு போட்டுதான் என்ன பண்ணோம், 2.5 மாசம் 3 மாசம் லீவ் போட்டுருக்கணும். சபை மூடப்பட்டு இருக்கோம். நீங்களா என்ன பண்ணிருக்கோம், அடுத்த சபையில 3 மாசம் அவங்களுக்கு அடி போட்டு கையில காலில் பட்டுதுன்னு சொல்லிட்டு சபையை மூட்டாங்கன்னு ஊழியக்காரர் எல்லாருக்கும் ஒருவேளை சொல்லி இருக்கலாம். அப்ப ஆகி போச்சுங்க. நான் இங்க வரேன், நீங்க அப்போ சொன்ன நான் கேட்கவே இல்லை, நீங்க நான் வரேன், நான் இங்க வரேன், நான் போவாங்க. எங்கும் போவது தவறல்ல. ஆனா போனவர்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டோமா, தங்கள் உள்ளத்திலே காத்து கொண்டோமா, அதுதானே முக்கியம். ஆனால் இங்கே தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை ஒருபோதும் நடத்தவே மாட்டார். உங்களுக்காக சபை கூடுதல் இருக்கும்போது சபை திறந்து இருக்கும். ஒருவேளை பாதுகாப்பு நிமித்தமாக நிறைய நடக்குது, நாம எச்சரிக்கணும். அதனால கூட்டப்பட்டு இருக்குமே தவிர உங்களுக்காக நீங்க குரல் கொடுக்கும் போது திறக்கப்படும். தட்டுங்கள், போன்ல பேசுங்க, கதவு யார் என்று கேட்டு திறக்கப்படும். இன்னார் என்று சொல்லப்படும் போது இன்முகத்தோடு வாங்க. உங்களோடு யார் வந்திருக்காங்க, வெரி குட் வெரி குட், சரி போங்க, அப்படித்தாங்க. ஆனால் தேவ ஆலயமாகிய கிறிஸ்துவின் ஆலயத்தை தவிர உலகில் உள்ள மற்ற வணங்குகிற அந்த ஆலயம் எல்லாம் எப்படிதான் இருக்கும், நேரத்துக்கு திறப்பாங்க, நேரத்துக்கு மூடுவாங்க. போனவர்கள் அதை என்னடா இது மூடி இருக்கு, இங்கே ஆயிட்டா கேட்ட பார்த்து என்ன பண்ணுவாங்க, இங்கே அடி, இங்கே கொடுத்து என்ன சொல்லணுமோ நாமத்தை சொல்லி அப்படியே சாஸ்தானமா விழுந்து வருவாங்க. போயிட்டு வந்தியா, அட போனோமா, அப்புறம் போயிட்டு இருந்து நான் வெளியே அடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். நாம் அப்படி செய்ய முடியுமா? மூடி இருந்தாலும் திறந்திருந்தாலும் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய இதயத்திலே வாசம் செய்கிறார், என்னுடைய இருதயமே அவருக்கு ஆலயம் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவரே, நான் கூப்பிடும் போது நீ வருவீர் ஆண்டவரே. ஆலயத்துக்கு போனோன்ற ஒரு சூழ்நிலை இல்லைன்னா இருதயத்தையே நினைத்து தேவனை அழைத்து அவரிடத்தில் நம் காரியங்களை ஒப்புவிக்கலாம். தேவன் கேட்பார், உனக்கு ஆறுதல் கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தெய்வம் தானே நம்ம தெய்வம். இந்த தெய்வத்தை நாம் விட்டு விடலைன்னா நம்ம யோசிக்கணும். ஒவ்வொருத்தரும் கேட்டவங்க சொல்லுங்க, வராதவங்களுக்கு போய் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இல்ல நான் போலன்னா அங்க அப்படியே அவ்வளவுதான், அங்க ஆகட்டுமே, நீ பரலோகம் போடுமே, நீ பரலோகத்துக்கு போறதுக்கு எல்லாவற்றும் தகுதியா இருக்கிறாய். உங்களோட யாரையாவது கூட்டு போக முடியுமா? டூருக்கு போறவங்க வாங்க, எனக்கு ஒரு சீட் தான், 2 பேரும் பாக்கி தெரிய உட்காந்து சொல்ல முடியுமா? அங்க போவதுதான் வழி கிடைக்குமா? யார் தேவனுக்குள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே வழி உண்டு, மற்றவருக்கு போகவே முடியாது. நியாய விசாரணை அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஆபத்தாக இருக்கும். வேகத்தில் சொல்லப்படுற காரியம், ஐயோ நான் சொல்லலைங்க, நான் சொல்லவும் மாட்டேன், எனக்கு அதிகாரமும் இல்லை, வேகத்தில் உள்ளதை நான் சொல்லுகிறேன். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக கிறிஸ்துக்குள் இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க 47ல, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். இப்படி தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றார்.
அப்ப தேவனால் உண்டானவனா என்ன? எல்லோரையும் தேவன் தான் படைத்தார். கேள்வி கேட்கலாம், நாங்களும் தேவனால் தான் படைக்கப்பட்டீங்க. பாவத்தின் நிமித்தமா நீங்களும் அந்த பாவம் செய்தவர்கள் நிமித்தமாக சபிக்கப்பட்டீர்கள். சாபம் உங்கள் மீது இருக்கிறது, பாவம் உங்கள் மீது இருக்கிறது. அப்ப பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இப்ப பாவம் உள்ள ஒவ்வொருவரும் கூட தன் பாவத்தை மறைக்காமல் தேவன் யார் என்று கேட்டு விசாரித்து, இவர் ஜீவனுள்ள தேவன், இன்றும் அவர் ஜீவிக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய இருதயம் ஆலயம் அவர் உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு இந்த சபை இது போன்ற சபைகளில் சென்று தேவனை பற்றி தெரிந்து கொண்டு தேவனை தங்கள் உள்ளத்தில் இருக்கும்படியாய் அனுமதித்து, அப்ப தேவன் சொல்லுகிறான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தான் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக் கொள்ள முடியும். அப்படி இரக்கம் பெற்றவர்கள் இனி வரும் நாட்களிலே தேவனையே அண்டிக் கொள்ள வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவ ஆவியானவர் நம்மிடத்தில் இருப்பார். என்னை கனப்படுத்துகிறவன் நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவன் நான் கனவீனம் பண்ணுவேன். அவர் தானே சொல்லி இருக்கார். அதுதானே இந்த வார்த்தை 47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றான். அப்படித்தான் நம்ம சில பேர் ஏழு வார்த்தை செவி கொடுக்குறது போச்சு, அப்படி போன இப்படி வந்தோம், அப்படி திடீர்னு வருவாங்க, திடீர்னு போவாங்க. இது அவர்களை பொறுத்தவரை ஒருவேளை சினிமா அரங்கம் போல் இருக்கிறதோ. இது யாருக்காக? தேவனுடைய ஜனங்களுக்காக இந்த தருணத்தை தேவனே கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவர் தாமே நடத்துகிறார். அது ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளணும். யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக அங்க ஒன்னா அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, பட்டிமன்றம் அல்ல, தேவனுடைய சத்திய மன்றம் இது. அவருடைய சத்திய வார்த்தைகளை போதிக்கின்ற அரங்கம் இது. ஆனால் தேவன் அப்படி சொல்லாமல், நீங்கள் எல்லோரும் சபை, நீங்கள் எல்லோரும் இங்க வந்து கூடுவதனாலே இது சபை, அதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதுனால திரு சபை மேன்மை. நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஏதோ வந்து டைலாக்கா பேசுறாரு ஐயா, ஏற்கனவே வீடியோல டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாரு, அதனால இப்படி பேசுகிறாரு இல்ல. நம் தேவன் எல்லாவற்றையும் உடையவர். அவர் இருக்கின்றபடி எனக்குள்ள பெருமை, சந்தோஷம், ஆதங்கம். அதனால் தேவனுடைய வார்த்தை அப்படியாய் உச்சரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன், அவரை குறித்து பெருமைப்படுகிறேன். அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் ஒய்யாரமா பேசுறேன். வந்தவர்கள் சிலர் தூங்கலாம், நைட்லாம் தூக்கமே இல்லை, தப்பு துப்புன்னு அடிச்சு கையே கட்டி வீங்கி போச்சு கொசு. இங்க வந்தா இவ்வளவு வேலை தூக்கத்தை வர வைக்கிறாரு, நான் வர வைக்கிறேங்க, நான் தூக்கம் வர வைக்க, நான் பாட்டப்பான்னு நிற்கிறேன், ஆரியராரு ஆரியராரு அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லை யாராவது மன்னவர்கள் இருந்தால், மன்னவை மறித்திருந்தனால அதை நினைத்திருக்கின்றவர்கள் பாடல் மன்னவனே அடலாமா, கண்ணீரை விடலாம், அப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய், திடப்படுத்தும்படியாய், தேவனுக்குள் நம் ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்கும்படியாய் அல்லவா நம்முடைய சத்திய வேதங்கள் புறப்பட்டு வருகிறது. அதை நாம் காது உள்ளவர் கவனிக்க வேண்டும். அப்பதாங்க நாம் கிறிஸ்துக்கள் என்ன ஆண்டவர் அப்படி நடத்திருக்காருங்க, எல்லோரையும் நடத்துகிறார்கள். ஒரு இடத்துல பிரியாணி போடுறாங்க, இலவசமா போடுறாங்கன்னு சொன்னா பிரியாணி போடுறாங்களா, சரி வாங்குவோமே அப்படின்னு போகும்போது உடனே போய் வாங்க முடியுமா? காலியாக இருந்தால் வாங்கணும், இல்லைன்னா ஒரு 5 பேர் நிற்கிறாங்க, அந்த வருஷம் நின்று தாங்க வாங்கினேன், வேறு வழி இல்லைங்க. அப்படியே மீறி போனால் முன்னாடிக்கிறவன் நம்மளை என்ன பண்ணுவான்? சபிப்பான், வஞ்சிப்பான், அது அசிங்கமாக இருக்குங்க. நிற்போம். அப்போ அது நிற்கிற போது ஒரு சகிப்புத்தன் நமக்குள்ளே இருக்குல்ல, அப்படி போய் நின்னா தான் நீங்கள் 5வது ஆளா 6வது ஆளா போய் இந்த பிரியாணி வாங்கி கொடுத்து வர முடியும். அது ரோட்டில் தண்ணி வைப்பாங்க குடிக்கிறதுக்கு. சில தண்ணி தாக இருக்கும்போது நான் யோசிப்பேன், 10 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி கொடுத்து, யாரோ ஒரு நல்ல மனிதர் தண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா கடையில் பண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் சார், பரவாயில்ல, தேங்க்யூ சார், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தண்ணி அவர் வைத்திருக்காங்க, இன்னைக்கே வச்சிருக்காங்க. தண்ணி குடிச்சு நான் அவருக்கு நன்றி சொல்லி வருவேன்.
ஏன்? ஏதோ அவரால் முடிந்தது ஜனங்களுக்காக என்ன பண்ணாரு? குடிக்க தண்ணியாவது வைத்திருக்காரு. சிலருக்கு தண்ணீர் பந்தல் கூட வெறும் பந்தல் தான் இருக்கும். குடத்தை பார்த்தா என்ன இருக்கும்? காலி குடமா இருக்கும். ஆசையா போய் தண்ணி குடிக்கலான்னு பார்த்து அந்த பந்தலையே அந்த குழந்தைய பார்த்து நல்ல மனிதர் தான், ஏதோ கட்சி சார்ந்தவர்கள் தண்ணீர் வச்சிருக்காங்க சொல்லிட்டு வருவீங்க. அறிவு கட்டு பந்தில போட்டு சாணியை வச்சுக்கலாம், தண்ணி இல்லாமல் சும்மா போட்டு வச்சுக்கலாம். இங்கே இப்போ இதுக்கு ஒரு போட்டோ வரை இது கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்? இந்த தாகத்தினுடைய அருமை உங்களுக்கு. நீ வைக்காம இருக்கலாம், தண்ணீர் பந்தில் போட்டு கூட பானை இல்லாமல் இருக்கலாம், காலியாச்சு எடுத்துரு. காலியான கூட அப்படியே இருக்கும். சில இடத்துல டேங்க் இருக்கும், தண்ணி இருக்குது போட்டு திறந்தா தண்ணியே வராது. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? டேங்க் காலி ஆகிட்டு போது குழவை திறந்து விட்டா பார்க்க தண்ணி இல்லைடா, குழவை திறந்து போயிடுவாங்க. உனக்கு எந்த நேரத்தில் தண்ணி உனக்கு விடுவாங்களோ அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணிக்க, அந்த குழவை மூடி. எத்தனை பேர் உணர்றாங்க? இப்படியெல்லாம் இருந்தால் தான் இந்த பூமியில நாம் பிசாசானதை ஜெயிக்க முடியும். அவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுது? அவனை குறித்து யாரை வஞ்சிக்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி அலைந்து திரிகிறான். அவன் மாயக்காரன், பொல்லாதவன். அப்ப அவன் அவ்வளவு உஷாரா இருக்கும்போது நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருடைய சத்திய வார்த்தைகளை போதித்து அதை காதுள்ளவர்கள் கேட்டு இருதயத்திலே தங்க வைத்து கிரியை செய்ய முடியாய் நாம் அந்த வார்த்தைகளை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே, எத்தனை பேர் நம்ம அப்படி செய்கிறோம்? ஏன்? அப்பதான் நாம் பிசாசை எதிர்க்க முடியும். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. தேவ ஆவியால் நம்ம நடத்துவார். இதெல்லாம் நம்ம உணர்ந்தா கிறிஸ்துவில் எப்படி இருப்போம்? மிகவும் சந்தோஷப்படுவோம். இன்னும் ஒண்ணு, யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை கைக்கொள்ளாதவனை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. ஆமென். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எல்லாம் யோசித்து பாருங்க. நம் அனைவருக்கும் எங்களோடு சேர்த்து என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த யாவரும் கூட கிறிஸ்துவில் இருப்போம். கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு நம்மை தொடர்ந்து நடத்துவார். அதை நிமித்தமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளின்படி நம்ம ஒவ்வொருவரும் கூட அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொருவரும் கூட அவருக்குள் வாழதான் நமக்கு கடவுள் ஒவ்வொரு நாளையும் கூட்டி கொடுக்கிறார். அதை புரிந்து கொள்ளுவோம். நீங்கள் உங்கள் வீடுகளை கட்டவோ, உங்களுக்கான இந்த உலகத்திலேயே நீங்கள் ஸ்திரப்படவோ, இந்த உலகம் இன்னும் இருக்க போது, இந்த உலகத்தில் நான் இன்னும் வாழணும் அதுக்காக நாட்கள் கொடுக்கவோ இல்லை. கடவுளுக்குள்ள நீங்கள் பலப்படுறதுக்காக தான் உங்களுக்கு தருணங்களும் நேரங்களும் சமயங்களும் இப்படிப்பட்ட காரியங்களும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், அப்பொழுது நம் கையில் இருக்க வேதம் கூட பிடுங்கப்படும் நாள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இங்கே வந்து எத்தனை பேர் தூங்குறவங்க இருக்காங்க? இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி அவரை தள்ளுறவங்க, அவரோட வார்த்தைகளை கேட்காதவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க, அசட்டப்படுறவங்க எல்லாம் இருக்கலாம். ஆண்டவர் இப்போ சொன்னது போல அவருடைய வசனமே என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கும். ஆகையினால ஏதோ எங்களுக்காக பயந்து சும்மா பாவலா இதெல்லாம் வேஸ்ட்டு. அதாவது நாங்கள் உங்களை என்ன பண்ண போகிறது இல்லை. ஐயா சொன்னது போல நான் பரிசுத்தம் வந்தால் நான் தான் போக முடியுமே தவிர என் மூலமாக நீக்கு என் வீட்டுக்காரர் கூட வரட்டுமே, என் பிள்ளை கூட வரட்டுமேன்னு சொல்லியெல்லாம் என்ன பண்ண முடியாது. எந்த ஒருத்தரையும் நான் கூட்டிகிட்டு போக முடியாது. இங்கே இருக்கும் வரைக்கும் யார் வேணா என்ன பண்ணலாம் சொல்லி அவங்கள கூட்டிட்டு போகும்படியான அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம கொண்டு போகலாமே தவிர ஆண்டு வர நாட்கள் அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய
முடியாது. எதுக்கு பிறந்திருக்கிறோம், ஏன் பிறந்திருக்கிறோம், ஏன் தருணம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் இப்படிப்பட்ட சபைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்கு ஆலயம் எத்தனை மணி, நம்ம எத்தனை மணிக்கு வருகிறோம், எத்தனை மணிக்கு இங்கே வந்து ஆராதனை செய்ய உட்கார்றோம், அதெல்லாம் நல்லா யோசிங்க. அடுத்த வாரம் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு நேரத்தோடு காலத்தோடு நேர்த்தியாக ஆண்டவருக்கான பலிகளை செலுத்துவோம். கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்க போறவர் அவர் தாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ போய் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வாழ்த்து, ஆண்டவர் எப்படி சொல்றாரு, வாழ்த்து, சமாதானம் சொல்லி வாழ்த்து. சமாதான பாத்திரம் அந்த வீட்டில் இருந்தா அந்த வீட்டில் அந்த சமாதானம் தங்கும், இல்லைன்னா அது பின்னாடியே வந்துடும்ன்ற. பாருங்க, நாம என்னதான் 4 பேரை வாழ்த்தலாம், ஆசீர்வாதலாம், ஆனால் நான் சொல்கிற ஆசீர்வாதம் கூட உங்கள் வீட்டில் தங்கணும்னா நீ அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா அந்த வார்த்தை கூட உங்கள் வீட்டில் நிறைவேறாதுன்னு சொல்கிற தெய்வத்தை வணங்குறோம். அப்போ நான் சொல்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறதில்ல. அவருடைய வார்த்தைக்கு நீ பயந்து அவருடைய வார்த்தைப்படி நீ நடக்கும்போது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளோ முறை இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டும் கூட செவி சாய்க்காமல் எப்பவும் கஷ்டமும் நஷ்டத்தை பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு எப்பவுமே எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு எதை பற்றியோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நல்லா இருந்துட முடியாது. எப்போவுமே சொல்கிறேன், கர்த்தருக்குள்ள ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் நமக்குள்ள வேணும் வேணும் வேணும். அன்பு சகோதரி ரூத் அவங்க நிறைய என்கிட்ட பேச அப்படியே புலம்புற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. நான் நினைப்பேன், அப்போ நான் அவங்கக்கிட்ட புத்தி சொல்லுவேன், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி ஜெபிக்கணும், இப்படி கேட்கணும் ஆண்டவர் இடத்துல. நீ சும்மா யாரை பார்க்குறியோ அவங்கக்கிட்டலாம் கஷ்டத்தை சொல்கிறதுனால என்ன ஆக போகிறதில்ல, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. யார்கிட்ட சொல்லணுமோ அங்கே எப்படி பேசணும்னு அறிஞ்சு உட்கார்ந்தாதான் வேலை நடக்கும். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய நாமம் நம்ம ஜெயிக்க வைக்க இருக்கிறது. அந்த நாமத்தை வச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் பிசாசுக்கு அடிமைப்படுறதுனாலையோ, அந்த நாமம் அவ்வளோ பெருசாக இருந்து அந்த நாமத்துக்குள்ளேயே நம்ம வந்து விடுவிக்கப்பட்டும் கூட அந்த ஆண்டவருடைய விடுதலையை நம்ம அனுபவிக்காமலே செத்து போனா என்ன லாபம் இருக்கு? அதை வாங்கி கொடுத்தாரு, அவர் எவ்வளோ வசனப்படுவார் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஒரு குட்டி கதை சொல்றாரு. விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்காரு, விருந்தை சாப்பிட்றதுக்கு யாருமே என்ன பண்ணலையா, வரலையா. விருந்து எது? அவர் தான். அந்த விருந்தை சாப்பிட யாரும் வரலையா. அழைப்பெல்லாம் கொடுத்துட்டாரு, வர சொல்லி யாரும் வரல. இன்னைக்கும் ஆண்டவர் வெறுமையாக காத்திருக்கிறாருங்க நமக்கா. நம்ம போகிறோம், இது கொடுக்குறியா, அது கொடுக்குறியா, புள்ள கொடுத்துரு, வேலை கொடுத்துரு, உயிரை கொடுத்துரு, வாழ்க்கையை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, இதை கொடுத்துரு. தினம் அப்ளிகேஷன் இல்லாமல் எங்கே போகிறதே இல்லை, அங்கே போகிறதே இல்லை. போகும்போதே நீட்டாக லிஸ்ட் எழுதி தான் போகிறது. இதை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, இதை கொடுத்துரு, அதை கொடுத்துரு. உயிரையே கொடுத்துட்டேன், உன்னை என்ன கொடுக்க சொல்கிறேன்னு கேட்குறேன். பிரசனம் இருக்கு, என் ஜீவனையே கொடுத்துட்டேன், மற்ற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன்னா மறுபடியும் வந்து உட்காந்து அதே தானே கேட்டுன்னு இருக்கிற, அதே எதிர்பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கிறியே. உன்னை விரும்புகிற தெய்வத்தை நீ விரும்பலையே. நம்மளை விரும்புகிற தெய்வங்க அவரு. உன்னை மறந்து ஆராதிக்க, உன்னை மறந்து தேட, எங்களை யாராவது இங்கே மார்க் போடுவாங்க, நம்ம பாட்டு பாடின்னு இருக்கிறோம். இல்லை எங்களுக்கு ரொம்ப பாட தெரியும், நம்ம பாடிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் ஒரு பாட்டுக்கு என்ன பண்றீங்க, அத்தனை வாரம் ட்ரெயின் பண்றீங்க, அப்பவும் சரியா பாட மாட்டோம். அதெல்லாம் தான் தாங்கும் வாஞ்ச, அதெல்லாம் ஏற்கும். சும்மாவே இருக்காது இருதயம், அது மேலேயே இருக்கும். அப்பதாங்க வரும். அதெல்லாம் நம்மளும் சிலதை கொடுக்கணும். இன்னைக்கு காலையில அந்த மகக்கிட்ட சொன்ன ஒரு யார்கிட்டே பேசினேன் நான். அதை ஊழியன்றது சும்மா இல்லை, சும்மா எல்லாரும் செஞ்சிட முடியாது. தாகத்தோடு இருக்கிறவர்கள் தான் கடவுள் கொண்டு வந்து ஊழியத்தில் நிறுத்த முடியும். தாகம் இருக்கணும், ஆத்து மழியுது, அந்த தாகம் இருக்கணும். அவன் கண்ணில் தான் தண்ணீர் வரும், அவன் தான் மற்றவங்களுக்காக ஜெபிப்பான், அவன் தான் ஊழியம் செய்ய முடியும். சும்மா எடுத்தவனா ஊழியம் செய்ய முடியாது. எடுத்தவனா நின்று ஸ்டேஜ் இப்போ சொன்னேன், ஸ்டேஜ் கேட்குறாங்க, மைக்கு கேட்குறாங்க, சொல்லம்மான்னு சொல்கிறாரு ஆண்டவர். அதே ஆண்டவருக்கு
அதான் கேட்பேன், அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். அட்லீஸ்ட் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களையாவது, அட்லீஸ்ட் உன் கூட பழகிற ஃப்ரெண்டுங்களை, அட்லீஸ்ட் உன் கூட இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவு, நீ ரொம்ப நேசிக்கிறிய அவங்கள கூட ஆண்டவருக்குள்ள நடத்த தெரியாம இருந்தீங்கன்னா எப்படி என்ன சொல்றது? உனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்கு நீ நேசிக்கிறேன்னு படுத்துக்கிறிய பக்கத்துல, அவங்க பக்கத்துல ஒரு நாள் அது எங்கேயோ போகுது, நரகத்துல எரிய போகுது. நான் மட்டும் வந்துருவேன் சந்தோஷத்துல வந்திருக்கேன் ஆலயத்துக்கு, எப்படி? அது துக்கம் வரணுங்க, அந்த கண்ணீர் வரணும். அப்பா எனக்கு உதவி செய்யணும், மாற்றம் வரணும், நான் விரும்புறேன். கேளுங்க. எதையோ கேட்டு உட்காந்துருக்கீங்க, முட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா எதை கேட்கறதுன்னு கூட தெரியல. 60 ஆயிடுச்சா, காலேஜ் ஜெபிச்சிட்டேன்னா டைம் பார்த்து ஜெபிக்கிற ஜபம் இல்லைங்க. ஆத்மார்த்தமாக ஆண்டவரத்தில் எதை கேட்கணும்? வெளியேற பெற்ற ஆத்துமாக்களை கேளுங்க. ஆண்டவரே என் சொந்தங்களை கொடுங்கப்பா, அவங்க வரட்டும்பா, கேளுங்க. உலகத்தில் எதுவும் அதுக்கு ஈடானது இல்லை, எதுவுமே அதுக்கு ஈடானது இல்லை. கர்த்தரை தான் நம்ம இடத்துல கேட்க சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். சரி, மிகப்பெரிய ஒரு, நான் நிஜமா சொல்றேன், உங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியல, நான் ஒரு பெரிய ப்ரீச்சர் மாதிரி தான். நான் பெரிய ஒரு ஏதோ 10,000-20,000 பேருக்கு மத்தியில நின்று பேசுற மாதிரி தான். என்னோட எண்ணம் அப்படிதான் இருக்கிறது. என்னுடைய எண்ணம் அப்படிதான் அவர் நிரம்பி எடுத்துட்டு வர்றாரு. நான் நிஜமா சொல்றேன், ஆண்டவர் ஒரு நாளில் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க மூலமாகவும் கர்த்தர் செய்யணும். ஒவ்வொருவரும் நான் சொல்லுவேன், எத்தனையோ நேரம் சொல்லியிருப்பேன், ஒவ்வொருவரும் நீங்க போற இடம்லாம் தீப்பொறி பறக்கணும். அப்படிப்பட்டவங்கள அவங்கள உருவாக்குறாரு. ஆனா நீங்க வீட்டுக்குள்ள கூட எரிய மாட்டீங்கள, நமக்கு போய் கிடக்குறீங்க. உங்களால யாராவது ஒருத்தராவது உரசி, உங்களை உரசி பரிசுத்தமாயிட்டாங்க, உங்களை உரசி அப்படியே மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அக்காவை பார்த்து நான் மாறிட்டேன். ஐயோ, இந்த அக்கா கிட்ட பேசினாலே எனக்கு சந்தோஷம், அக்கா கிட்ட ஜெபிச்சாலே எனக்கு நன்மை, இப்படியெல்லாம் சொல்ற நாட்கள் உங்களை பத்தி எப்போ வரும் சொல்லுங்க? எப்போ வரும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க போறீங்க, உங்க கவலையை சொந்தக்குள்ளேயே போறீங்க, யாராவது 4 பேர் உங்களுக்கு பேசினா அது சந்தோஷம். அதுக்காக வரும் இல்லைங்க, பலப்பட வருகிறோம். கர்த்தருக்குள்ள பலப்பட்டு 4 பேரை பலப்படுத்த வருகிறோம். இதுக்காக தான் இங்க எடுத்துன்னு வந்து நம்மள என்ன பண்றாரு? சார்ஜ் பண்றாரு. இங்க வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டாட்டா நீ போய் ஊரெல்லாம் அந்த போனை வச்சு நீ என்ன பண்ணலாம்? 10 படம் பார்க்கலாம், 10 விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். அது போல உங்களுக்கு சார்ஜ் பண்ற இடம் தான் தெய்வ சமூகம். அதுக்கு பிறகு நம்ம உலகத்துல போய் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்காக எழுந்து என்ன பண்ண முடியும்? நம்மளால பிரகாசிக்க முடியும். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் விட்டு விடாம தொடர்ந்து பிடித்து கொண்டு முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நீ
ஆண்டவர் நம்ம சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி. இந்த கால மதியான வேளையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீ அசைவாடி கொண்டு எங்களையும் கண்ணோக்கிற சுவாமி. நீ கண்ணோக்கி பார்க்கிறேன். கண்ணோக்கம் என்றால் பார்வை. ஆம் தகப்பனே, அப்படியே மற்ற யாவரையும் முடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாமே ஒவ்வொருத்தர் லட்சியம் பெயராய் குடும்பம் குடும்பமாய் லட்சியம். முதலாவது லட்சியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வார்த்தைகளை கேட்டு தங்கள் இருதயத்தை வைத்து அதை ரிவ்யூ பண்ணட்டும். மறுபடியும் அதை சொல்லி பார்க்கட்டும். ஆண்டவர் அவருடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களிடத்திற்கு கிருபை செய்யும். இந்த நாளிலும் உங்கள் கனப்படுத்தி கொண்டு காண்பிக்காரை கேட்டுக்கொள்ளும். இதை நிமித்தமும் நன்மையை சுகத்த பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும். இவரை யாவரையும் விடுத்த தாழ்வில் திரும்பினால் முடிவடைத்துக் கொள்ளும். இதோ எல்லாம் துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுக்கணும்னு விரும்புகிறவங்க வரலாம்.